நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்திவீச்சு இலங்கை மற்றும் மத்திய கிழக்கு நிலவரங்களை கலவையாக காவி வருகின்றது. உலகளாவிய ரீதியில் கிறிஸ்தவ மக்களுக்கு இன்று ஈஸ்டர் எனப்படும் உயிர்த்த ஞாயிறு பண்டிகை நாள். இலங்கை தீவை பொறுத்தவரை கடந்த 6 வருடங்களில் இந்த நாளை மையப்படுத்தி அந்த தீவுக்கு இருந்த தனித்துவமான பாதுகாப்பு பலப்படுத்தல்கள் மற்றும் 2019 ஈஸ்டர் தாக்குதல்களின் 7ஆம் ஆண்டு நினைவுடனும் இன்றைய நாள் கடக்கின்றது. ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பு உட்பட இலங்கையில் உள்ள முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் காவல்துறை மற்றும் அதிரடிப்படையின் பாதுகாப்பையும் இராணுவ பிரசன்னத்தையும் பகிரங்கமாகவே இன்று காண முடிகின்றது. கடந்த 2019 இதே ஈஸ்டர் தினத்தில் அன்று அது ஏப்ரல் 21 என்ற தேதியாக இருந்த நாளில் கொழும்பு, நீர்கொழும்பு, மட்டக்களப்பு பகுதிகளில் இருந்த தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர விடுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட குரூரமான தற்கொலை குண்டு தாக்குதல்களில் 45 வெளிநாட்டு குடிமக்கள் உட்பட 269 பேர் பலியாகி 500க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த சம்பவங்கள் குறித்த அச்சம் இன்னமும் இலங்கையரிடம் ஒட்டிக்கொள்ளத்தான் இருக்கின்றது. இதனால் தான் இன்று உள்ளூரில் கடுமையான பாதுகாப்பு பிரசன்னம் தெரிந்தது. உள்ளூரில் இவ்வாறு ஈஸ்டர் நிலைமை இருக்கும் பின்னணியில் உலக அரங்கிலும் இன்றைய ஈஸ்டர் நாளில் ஒரு பதற்றம் இருந்தது. அதற்கு காரணம் ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரானுக்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த ஏப்ரல் 6 காலக்கெடு முடிவடைவதற்கு இன்னமும் 24 மணி நேரமே இருப்பதால் ஈரான் மீதும் வளைகுடா நாடுகள் மீதும் அடுத்து என்ன நடக்கும், அதாவது நாளைக்கு பின்னர் என்ன நடக்கும் என்ற அச்சம் அதிகமாகவே உருவாகி வருகின்றது. ஏற்கனவே 6வது வாரத்துக்குள் நுழைந்துவிட்ட இந்த போர்க்களத்தால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கொந்தளிப்பு நீடிக்கின்றது. உலகளாவிய ரீதியில் பொருளாதார அதிர்ச்சியும் எரிசக்தி நெருக்கடியும் அதிகரித்து வருகின்றது. இந்த பின்னணியில் தான் ஏப்ரல் 6 காலக்கெடுவுக்கு இன்னமும் 24 மணி நேரமே இருப்பது தெரிகின்றது. ட்ரம்பை பொறுத்தவரை அவரும் வெள்ளை மாளிகையில் தொடர்ந்து தங்கி நின்று ஈரான் மீதான நடவடிக்கை குறித்த தயார்படுத்தலை செய்வதாக தெரிகின்றது. வழமையாகவே வார இறுதி நாட்களில் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் தங்கி இருப்பதில்லை. மாறாக புளோரிடாவில் உள்ள தனது பாம் பீச் வதிவிடத்துக்கு அவர் கிளம்பி செல்வது வழக்கம். ஆனால் இந்த ஈஸ்டர் வார இறுதியில் வாஷிங்டனில் அவர் தங்கியிருக்கின்றார். நேற்று அவர் ஏப்ரல் 6 காலக்கெடுவை ஈரானுக்கு மீண்டும் நினைவூட்டியதும் உற்று நோக்கப்படுகின்றது. ஆனால் ட்ரம்ப் என்னதான் ஈரானுக்கு எச்சரிக்கைகள் விடுத்தாலும் ஈரானிய இராணுவமோ ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறக்க கோரிய ட்ரம்பின் இறுதி எச்சரிக்கையை நேற்று மாலையே நிராகரித்துள்ளது. ஈரான் மீது நரகத்தை ஏவிவிடப் போவதான ட்ரம்பின் அச்சுறுத்தல்களை முட்டாள்தனமான அச்சுறுத்தல்கள் என குறிப்பிடும் ஈரானிய இராணுவத்தின் கட்டளை தளபதி அமெரிக்காவுக்கும் இந்த ஏப்ரல் 6க்கு பின்னர் பதிலடிகள் உண்டு என எச்சரிக்கிறார். இதற்கிடையே நோபல் விருது பெற்றவரும் சர்வதேச அணுசக்தி முகமையின் முன்னாள் தலைமை இயக்குநருமான முகமது எல்பரதே அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பை தடுத்து நிறுத்துமாறு அனைத்துலக சமூகத்திற்கு இன்று ஒரு அவசர அழைப்பை விடுத்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பை ஒரு பைத்தியக்காரர் என வர்ணித்து அவர் மத்திய கிழக்கை ஒரு நெருப்பு கோலமாக மாற்றுவதற்கு ட்ரம்ப் விரும்புவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த பைத்தியக்காரர் இந்த பகுதியை ஒரு நெருப்பு கூலமாக மாற்றுவதற்கு முன் தயவு செய்து உங்கள் சக்திக்கு உட்பட்ட அனைத்தையும் செய்யுங்கள் என அவர் சீனா, ரஷ்யா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸ் என அனைத்துலக சமூகத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். இதற்கிடையே தனது காலக்கெடுவுக்கு பின்னர் ஈரானிய மின் நிலையங்கள் தகர்க்கப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்க அதற்கு முன்னரே வளைகுடா நாடுகளின் மின் மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலைகள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. குவைட்டில் உள்ள 2 மின் உற்பத்தி நிலையங்களும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையமும் ஈரான் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதை இன்று அமீரகத்தின் எரிசக்தி அமைச்சகம் உறுதிப்படுத்தியது. அமெரிக்காவை பொறுத்தவரை 20 ஆண்டுகளுக்கு பின்னர் தமது போர் விமானங்கள் அடுத்தடுத்து சுட்டு வீழ்த்தப்பட்டமை ஒரு பெரும் அடியாகவும் அவமானமாகவும் வந்திருக்கின்றது. ஈரானில் அதன் ஏவுகணைகளை ஏவும் திறமை கடுமையாக குறைக்கப்பட்டுள்ளதாக இந்த வாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப்
குறிப்பிட்ட நிலையில் அடுத்தடுத்து ஈரானில் அமெரிக்காவின் 2 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டமையும் இந்த சம்பவங்களில் போது காணாமல் போன போர் விமானி ஒருவரை தேடும் நடவடிக்கை இன்னும் தொடர்வதும் யதார்த்தத்தை பிரதிபலிக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரை போர்க்களங்களில் தங்கள் விமானங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் போது எதிரி நாட்டு வான்பரப்பில் அவசரமாக தமது வான்கலங்களிலிருந்து வெளியேற வேண்டி வந்தால் அடுத்து என்ன செய்வது என்பது குறித்து அமெரிக்க வான்படையின் விமானிகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுவது வழமை. ஆகையால் இப்போது காணாமல் போன விமானிக்கும் அந்த சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கும் என்பதை ஊகித்துக் கொள்ளலாம். குறிப்பாக இவ்வாறாக இடம்பெறும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பின்னர் அவசரமாக தமது வான்கலங்களிலிருந்து வெளியேறிக்கொள்ளும் விமானிகள் தங்கள் இருப்பிடத்தை தமது தரப்பு அறிவதற்கு மட்டும், அதாவது எதிரிகளை ஏமாற்றி இந்த தரவுகளை வழங்கிக் கொள்வதற்கு சில தந்திரங்களை பயன்படுத்திக் கொள்வதும் உண்டு. இதில் குறிப்பான ஒரு தந்திரமாக எதிர்த்தரப்புக்கு தமது இருப்பிடத்தை போலியாக காட்ட முயற்சிக்கும் விடயமும் உள்ளதால் காணாமல் போன விமானியை மீட்பதற்கு இப்போது 2 தரப்பும் தீவிரமான தேடுதல்களை நடத்தி வருகின்றது. ஆனால் இதுவரை இந்த பதிவு பதியப்படும் வரை அந்த விமானி குறித்த எந்த தகவல்களும் வெளிவரவில்லை. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் இந்த காலக்கெடு நாளை முடிந்தால் அதற்கு பின்னர் என்ன நடக்கும் என்பது உலகம் அறிய காத்திருக்கும் ஒரு கிளேசமான விடயமாகும். அமெரிக்கா இழந்த F-15 விமானத்தின் மீது தோளில் வைத்து சுடும் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், அதனால் தான் அது அடித்து வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்ற ஐயங்கள் பலமாக இருப்பதால் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்பு செயலிழந்தாலும் அது இன்னமும் முற்றாக அழிக்கப்பட்ட ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு அல்ல என்ற விடயம் அமெரிக்காவுக்கு நினைவூட்டப்படுவதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதனால் ஈரானில் இனிமேல் குறைந்த உயரத்தில் அமெரிக்க வான்கலங்கள் பறப்பது அபாயகரமான ஒரு விடயம் எனவும், அவ்வாறு நடைபெற்றால் ஈரானின் ஏவுகணைகளுக்கு எளிதில் இலக்குகள் கிட்டும் எனவும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள். இவ்வாறாக மத்திய கிழக்கின் இந்த போர்க்களம் இன்றைய ஈஸ்டர் நாளிலும் உலகளாவிய நெருக்கடியை அதிகரிக்கும் நிலையில் இலங்கையும் அதற்குள் சிக்கியிருப்பது யதார்த்தம். இலங்கை தீவை பொறுத்தவரை, குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்தியா, சீனா, ரஷ்யா என எரிபொருளுக்கு ஓடி திரிகின்றது. இந்த நிலையில் இந்திய ராஜதந்திரியும் திருமலைக்கு சென்று அங்குள்ள எண்ணெய் குதங்களை பார்வையிட்டு இலங்கைக்கு நிலையான எரிபொருள் விநியோகத்துக்கு தமது தரப்பில் உறுதிப்பாடுகளை நகர்வுகளையும் எடுக்க தலைப்பட சீனாவும் இப்போது இந்த களத்தில் குதித்திருக்கின்றது. இலங்கை தீவுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் எரிபொருளை வழங்க சீனாவும் முன் வந்திருக்கின்றது. ஸ்ரீலங்காவுக்கான சீன தூதர் நேற்று அரசு தலைவர் அன்ருகுமார திசாநாயக்க மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத் ஆகியோரை சந்தித்த போது இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டது. அடுத்த வாரத்துக்கு பின்னர் மேலதிகமான ஒரு சீன எரிபொருள் கப்பல் சினோபெக் எனர்ஜி லங்காவுக்கு எண்ணெயை வழங்கும் என தெரிகின்றது. இலங்கையின் நீண்டகால நம்பகரமான நட்பு நாடு என்ற வகையில் இந்த உதவி வருவதாக சந்தோஷத்துடன் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத் இப்போது அறிக்கையிடுகின்றார். இதற்கிடையில் அண்மையில் இலங்கைக்கு அடுத்தடுத்து ரஷ்யாவின் 2 முக்கியமான முகங்கள் பயணித்த விடயம் நீங்கள் அறிந்த விடயம். ஏற்கனவே செய்தி வீச்சும் இதனை குறிப்பிட்டிருந்தது. ரஷ்யாவின் பிரதி எரிசக்தி அமைச்சர் ரோமன் மார்ஷம், பிரதி வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரே ருட்கனோவும் இலங்கையில் தமது பிரசன்னங்களை நீடித்த நிலையில் அசாதாரணமாக இலங்கைக்கு இடம்பெற்ற இந்த பயணத்தின் பின்னணியில் என்ன இடம்பெற்றிருக்கும் என்ற விடயங்கள் குறுகுறுப்புக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் ரஷ்யாவின் உதவியுடன் ஒரு சிறிய அணுமின் நிலையத்தை அன்றே ஸ்ரீலங்கா உருவாக்கியிருந்தால் இன்று அதற்கு இந்த எரிசக்தி பற்றாக்குறை வந்திருக்காது என்ற பீடிகைகளுடன் ஒரு அணுசக்தி நிலையத்தை அமைப்பதற்கு ரஷ்யா முயல்வதாக தெரிகின்றது. குறிப்பாக பங்களாதேஷை பாருங்கள், சீனாவை பாருங்கள், ஏன் இந்தியாவை பாருங்கள், அவற்றிலெல்லாம் ரஷ்யாவின் அணுமின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் இப்போதும் பிரச்சனை இல்லை. இலங்கையின் எரிசக்தி துறையில் ரஷ்ய அணுசக்தியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற முன்மொழிவு ரஷ்ய தரப்பால் முன்வைக்கப்பட்டது. அதாவது ரஷ்ய உதவியுடன் இல்லைன்னா ரஷ்யாவின் பின்னணியுடன் இலங்கையில் ஒரு சிறிய அணு மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற நகர்வுகள் எடுக்கப்பட்டன. ஆனால் குட்டி அணுமின் நிலையமோ பெரிய அணுமின் நிலையமோ இப்போதைக்கு ரஷ்ய அணுமின் நிலையம் வேண்டாம் என அனுர தரப்பு ரஷ்ய தரப்புக்கு சொல்லி வைத்ததாக தெரிகின்றது. ரஷ்ய அணுசக்தி திட்டத்தை தொடுவானேன், அமெரிக்காவை பகைத்துக் கொள்வான் என உள்ளூர் அனுர அரசாங்கத்திற்கு ஒரு குறுகுறுப்பு இருப்பதால் இந்த விடயத்தில் அனுர தரப்பு உஷாராக இருப்பதாகவே தெரிகின்றது. எனினும் இலங்கையின் சமகால எரிசக்தி நெருக்கடியுடன் கூடவே தற்போது வறட்சியும் அந்த நாட்டை வாட்ட தலைப்படுவதால் ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பு முழுவதிலும் உள்ள பல பகுதிகளில் நீர் விநியோக வெட்டுக்கள் தொடர்கின்றன. நாட்டில் நிலவும் வறண்ட வானிலை நீர் விநியோகத்தில் கை வைத்திருக்கின்றது. கடந்த 3ஆம் தேதி முதல் நீர் விநியோக கட்டுப்பாடுகள் இலங்கையில் நடைமுறையில் உள்ளன. குறிப்பாக முக்கியமான நகரங்களில் மக்களுக்கு தேவையான நீர் தாராளமாக ஓடாத போதிலும்
ராஜபக்ஷக்களின் ஒரு கால அரசியல் அல்லக்கை முகமும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில எழுதிய ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரியை தேடுதல் என்ற தலைப்பிலான புத்தகமும் அதன் அண்மைய வெளியீட்டு விழாவும் இலங்கையின் அரசியல் களத்தில் தொடர்ந்தும் பலமான அதிர்வுகளை உருவாக்கிக் கொள்கின்றது. இன்றைய ஈஸ்டர் நாளிலும் அந்த அதிர்வுகள் மற்றும் எதிர்வினைகள் தொடர்ந்தன. கம்மன்பிலவின் நூல் வெளியீட்டு விழாவில் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கலந்து கொண்டிருப்பது சர்ச்சையாக்கப்படுகின்றது. கொழும்பில் நடைபெற்ற இந்த வெளியீட்டு விழாவில் சஜித்துடன் கூடவே ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர்களான மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ, மைத்திரிபால சிறிசேன ஆகியோரும் பிரசன்னப்பட்டிருந்தனர். இந்த நிகழ்வில் கம்மன்பில இவர்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி இருத்தி இருக்கின்றார். இந்த நிகழ்வு அன்ரோ தரப்பை கடுமையாக உறுத்துவதால் எல்லா திருடர்களும் ஒரே மேடையில் இருந்ததாக அது ஒரு கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் தனது நூலை போன்ற ஒரு போலியான நூலை ஸ்ரீலங்கா சிஐடியினர் தற்போது இணையத்தில் பரப்பி வருவதாக கம்மன்பில கதற ஆரம்பித்திருக்கின்றார். இது ஒரு போலியான ஆவணம் என குறிப்பிடும் கம்மன்பில வாட்ஸ்அப்பில் பரப்பப்படும் இந்த போலி பிரதி தனது உண்மையான நூலில் உள்ள உண்மைகளை திரித்து கூறுவதாகவும் அசல் நூலை மக்கள் வாங்கி படிக்க வேண்டும் எனவும் அவர் கோரியிருக்கின்றார். கம்மன்பிலவின் இந்த கோரிக்கை ஊடாக அவர் தனது புத்தக விற்பனையை ப்ரமோட் செய்வதை, அதாவது விளம்பரம் செய்வதையும் அவதானிக்க முடிகின்றது. ஈஸ்டர் தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவு இன்று இலங்கையில் கடப்பது குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அந்த நிலையில் இந்த தாக்குதல்களின் சூத்திரதாரி தேசிய தௌஹீத் ஜமாத் தலைவர் சஹ்ரான் ஹாசிம் என கம்மன்பில தனது நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் ராஜபக்ஷக்கள் மேற்பார்த்த ஒரு மறைவு சக்தி இல்லையென்றால் ஒரு சதி இருப்பதான வாதத்தை தனது நூலில் கம்மன்பில நிராகரித்து ராஜபக்ஷக்களையும் இந்த சதி திட்டத்தில் ஒரு பகுதி என்ற பலமான ஐயங்களை நிராகரிக்கின்றார். தற்போது இந்த தாக்குதல் சதிகள் தொடர்பாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் தேசிய புலனாய்வு சேவையின் தலைவரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சாலே சிறை கூண்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெனரல் சுரேஷ் சாலையும் குற்றமற்றவர் என கம்மன்பில தனது நூலில் நிரூபிக்க தலைப்பட்டாலும் கம்மன்பிலவின் இந்த கண்டுபிடிப்புகள் ஈஸ்டர் சதி கோட்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காது என்பதை இன்றைய ஈஸ்டர் நாளில் ஒலித்த குரல்களும் நிரூபிக்கின்றன. உதய கம்மன்பிலவை பொறுத்தவரை தற்போது குற்றப்புலனாய்வுத்துறையின் இயக்குநராக இருக்கும் சானி அபேசேகர மீதே அவரது குற்றச்சாட்டுகள் இருப்பதை இந்த நூல் வெளிப்படுத்தியுள்ளது. 2019 ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு சஹ்ரான் குண்டுகளை தயாரிப்பது தொடர்பான தகவல்களும் எச்சரிக்கைகளும் சானி அபேசேகருக்கு அப்போதே வழங்கப்பட்ட போதிலும் அவர் இந்த எச்சரிக்கைகளை புறக்கணித்து தாக்குதல் நடைபெறுவதற்கு வழிவகுத்ததாக உதய கம்மன்பில தற்போது தனது நூலில் குறிப்பிடுகின்றார். அதாவது சுரேஷ் சாலையை அவர் காப்பாற்ற தலைப்படுவது அவரது நூலில் குறிப்பிட்ட விடயங்களில் கூறப்படுகின்றது. ஆனால் சானி அபேசேகர தான் உண்மையான சூத்திரதாரியாக இருந்தாலும் தற்போது அந்த தாக்குதலுக்குரிய பழியை அவர் சுரேஷ் சாலை மீது போட முயற்சிப்பதாக கம்மன்பிலவின் வாதம் உள்ளது. ஆனால் கம்மன்பில விசாரணைகளை திசை திருப்ப சில முயற்சிகளை மேற்கொண்டு வருவதால் அவர் மீதும் விரைவில் விசாரணை நடத்தப்பட வாய்ப்புகள் உள்ளதாக அரசாங்கம் எச்சரித்துள்ளது இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு பின்னர். இதற்கிடையே ஈஸ்டர் தாக்குதல்களில் ராஜபக்சர்களுக்கு பங்கு இருப்பதாக கடந்த காலத்தில் கடுமையாக குற்றஞ்சாட்டிய ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இப்போது தனது சகபாடிகளான வஜிர அபேவர்த்தனா, தலதா அத்துக்கோரலை ஆகியோருடன் கம்மன்பிலவின் நிகழ்வில் ராஜபக்சக்களுடன், அதாவது கோட்டாபாய, மஹிந்த மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோருடன் தலை காட்டியமை ஈஸ்டர் தாக்குதல்களின் மூல சூத்திரதாரி யார் என்ற விடயத்தில் தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் அங்கிடு தத்தங்களையும் வெளிப்படுத்தத்தான் செய்கின்றது. தற்போது கம்மன்பில தனது ஒரு நூலின் மூலம் சஹ்ரான் ஹாசிம் தான் சூத்திரதாரி என இலங்கையருக்கு தெரிந்த கதையை மீண்டும் சொல்ல தலைப்பட்டாலும் கடந்த 2023 செப்டம்பர் 5ஆம் தேதி பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவரும் கடந்த ஒரு வருடமாக சிறையில் உள்ளவருமான பிள்ளையான் ஆகிய சிவனேசதுரை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரும் சுவிட்சர்லாந்தில் வசிப்பவருமான ஆசாத் மௌலானா குறிப்பிட்ட சதி கோட்பாடு முக்கியமாக உயிர்ப்புடன் உள்ளது. கோட்டாபய ராஜபக்ச, சுரேஷ் சாலை மற்றும் பிள்ளையான் ஆகியோருக்கு எதிராக ஆசாத் மௌலானா சொன்ன விடயமும் அரச கொலைக்குழுவான ட்ரிப்போலி பிளாட்டூன் குறித்த திடுக்கிடும் தகவல்களும் தொடர்ந்தும் உற்றுநோக்கலை ஏற்படுத்துகின்றன. கோட்டாபாய, சுரேஷ் சாலை மற்றும் பிள்ளையான் ஆகிய மூவருமே ஈஸ்டர் தாக்குதலின் சதி கோட்பாட்டாளர்கள் என இந்த குற்றச்சாட்டுகள் இருந்தன. ஆனால் இவர்கள் மூவருமே இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கின்றார்கள். சாலேக்கும் சஹ்ரானுக்கும் இடையிலான முதல் சந்திப்பை தானே ஏற்பாடு செய்ததாக குறிப்பிடும் ஆசாத் மௌலானா, குண்டு தாக்குதல் நடந்த அன்று சுரேஷ் சாலே தன்னை தொலைபேசியில் அழைத்து
தாஜ் சமுத்ரா விடுதியிலிருந்து ஒருவரை வெளியே அழைத்து வருமாறு கேட்டதாகவும் அவர் குறிப்பிட்ட அந்த நபர்தான் பின்னர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் திகிவளையில் ஒரு விடுதி குண்டுவெடிப்பில் உயிரிழந்த குண்டுதாரி என்பது தெரிய வந்ததாகவும் ஆசாத் மௌலானா குறிப்பிடுகின்றார். குண்டுவெடிப்புகளுக்கு பின்னர் தான் பிள்ளையானை சிறையில் சந்தித்த போது இந்த விடயம் குறித்து வெளியே யாருக்கும் கூற வேண்டாம் எனவும் அமைதியாக இருக்குமாறும் பிள்ளையான் தன்னை வலியுறுத்தியதாகவும் ஆசாத் மௌலானா குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போது இந்த தாக்குதல்கள் தொடர்பாக ஆசாத் மௌலானா விசாரிக்கப்படுவதாக ஸ்ரீலங்காவின் ஊடகங்களில் சில ஊகங்கள் உள்ளன. அவர் விரைவில் இலங்கையில் சாட்சியம் அளிப்பார் என்ற ஊகங்கள் எல்லாம் இருந்தாலும் இன்றைய உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் நாளில், அதாவது உயிர்த்த ஞாயிறு நாளில், இந்த சதி கோட்பாடுகளும் உயிர்ப்புடன் தான் இருப்பதை இந்த வேளை தெளிவாகவே சொல்லிக் கொள்ளலாம். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.